பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல கலந்து கொண்டு கடந்த வாரத்தில் எலிமினேட் செய்யப்பட்ட போட்டியாளர்னா வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான். இவரை கானா வினோத் தர்பூசணி ஸ்டார்னு அழைக்க பலரும் அதையே தொடர்ந்து கூப்பிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சக பெண் போட்டியாளர்கள் பலரிடமும் ஜொல்லு விட்டு கொண்டு தெரிந்த தர்பூசணி திவாகர் ரசிகர்களை தொடர்ந்து கடுப்பேற்றி வந்தார் அப்படின்னு தான் கூறணும். இப்படி இருக்கும்போது பிரபல யூடியூபர் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய விமர்சகர் ஜோ மைக்கேல் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்துள்ள புகைப்படம் ரசிகர்கள் பலருக்குமே ஷாக்கு கொடுத்திருக்குது. ஏற்கனவே கூறியதை போல வீட்டில் ஒரு பெண் விடாமல் எல்லாரிடத்துலையும் ஜொல்லு விட்டு கொண்டு இருந்தாங்க. வயதுல மூத்த கனியை பார்த்து கூட கனியக்கா போன்ற குணமான பெண் தான் எனக்கு மனைவியா வேணும்லாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பார்வதியை கூட ஒரு கட்டத்துல காதலிக்கலாமான்னு சொல்லி ரசிகர்களையும் ரொம்பவே கடுப்பேத்திட்டு இருந்தாரு. அரோரால இருந்து தொடங்கி சுபிக்ஷா வரைக்கும் எல்லார்கிட்டையுமே அநாகரிகமான கேள்விகளையும் கேட்டாங்க. குறிப்பா அரோராவை பார்வதியோட இணைச்சு ஆபாச குறியீடு காட்டினாங்கன்ட்டு பிரச்சனைய கிளப்பினாங்க. திவ்யா கை கொடுத்த போது கூட அவருடைய கையை நசுக்கிட்டு எல்லாம் ஒரு ஆசைக்கு தான் சொன்னது கூட பலருக்குமே ஷாக் கொடுத்தது. இவர் எந்த இடத்துலையுமே தன்னை திருமணமானவர்னு காட்டி கொண்டதில்லை. இப்படி இருக்கும்போது இணையவாசி ஒருவர் தர்பூசணி திவாகர் மாலையும் கழுத்துமா இருக்கிற புகைப்படத்தை பகிர்ந்து தர்பூசணி திவாகர் என்னையா இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த யூடியூபரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஜோ மைக்கேல், ஒரு கல்யாண ஃபோட்டோ தானே பார்த்துருக்கீங்க, இதுக்கே அதிர்ச்சியானா எப்படி, என்னோட டாக்குமெண்ட்ரிக்காக காத்துருங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. இவரது பதிவை பார்த்து ரசிகர்கள் மேலும் அதிர்ச்சி அடைஞ்சு வராங்க. ஒரு சிலர் அப்படின்னா இவருக்கு எத்தனை திருமணம் நடைபெற்றிருக்குதுன்னு கேட்டு வராங்க. பிக் பாஸ் விமர்சகரும் கடந்த சீசன் போட்டியாளருமான ஃபேட்மேன் ரவி ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுவதெல்லாம் சரியானதா இருக்காதுன்னு பதிவிட்டிருக்காங்க. அதற்கு ஜோ மைக்கேலோ, வனிதா விஜயகுமார் குறித்து நீங்க பேசும்போது இந்த சிந்தனை எங்க போச்சு, நான் இந்த மனிதருடைய முகத்திரைய கிழிக்க தான் முயற்சி பண்றேன், அது எனது கடமையும் கூடன்னு பதிவிட்டிருக்காங்க. தர்பூசணி திவாகருக்கு திருமணமானதே பலருக்கு அதிர்ச்சியும் கொடுத்திருக்குது.